நாளை நமதே. தமிழ்நாட்டில் சாதியவாதம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுற இந்த சூழலில் அதை மையப்படுத்தின படமாக வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிவதானபுரத்தில் ஆதிக்க சாதியினரும் ஒடுக்கப்பட்ட மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க. உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஊர் அடங்கிய தொகுதியை ரிசர்வ் தொகுதியாக அரசு அறிவிச்சிடுது. இது ஆதிக்க சாதியினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்துது. இதனால் ஆதிக்க சாதியினர் பெரும் வன்முறையை கட்டவிழ்க்கிறாங்க. இதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பலர் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறமா பொது தொகுதியாக அரசு மாற்றிடுது. காலம் கடக்குது, மறுபடியும் அந்த தொகுதியை அரசு ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்குது. இது மறுபடியும் பிரச்சனையை கொண்டு வருது. இந்த முறை கதையோட ஹீரோயின் அமுதா தைரியமாக தேர்தலில் நிற்க துணிகிறாங்க. தேர்தலில் அமுதா ஜெயிச்சாங்களா, ஆதிக்க சாதியினர் திட்டம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறத உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்க படம் தான் நாளை நமது. படம் முழுக்கவே புதுமுகங்கள் தான். ஆனால் புதுமுகங்கள் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. கதையோட நாயகி மதுமிதா அமுதாவாகவே வாழ்ந்திருக்காங்க. ஆதிக்க சாதியினரோடைய எந்தவித மிரட்டலுக்குமே அஞ்சாமல் வீரத்தோட போராடுறாங்க. தனக்கு என்ன இடர்பாடு வந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து நினச்சதை சாதிக்க அவங்க படுற பாடு நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு. படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஹரிகிருஷ்ணன் இசையில் பாடல்கள் நல்லா இருக்குது. பின்னணி இசையும் ஓகே தான். பிரபாகர் குரலில் ஒலிக்கிற பாடல்கள் எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் பிரவீன் சிவகங்கை மாவட்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காரு. நாம் நிறைய படங்களில் எல்லாம் படித்த திமிரு அப்படின்னு டைலாக்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் படித்தா திமிரு வராது, அறிவு தான் வரும் அப்படின்னு வசனங்களில் சாட்டையடியை கொடுத்துருக்காரு இயக்குனர் வெண்பா கதிரேசன். சின்ன பட்ஜெட் படங்களுக்கே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இதில் மைனஸாக இருக்குது. கிட்டத்தட்ட நந்தன் படத்தை போன்ற ஒரு கதையாக இருந்தாலும் வலுவான திரைக்கதை மூலமாக வித்தியாசப்படுத்தியிருக்காரு இயக்குனர். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகள், வழி, அவங்க சந்திக்கிற பிரச்சனையை உண்மைக்கு நெருக்கமாக அலசியதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வையும் முன் வச்சிருக்கிற இந்த நாளை நமது படம் நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று.